வணக்கம் மக்களே. இன்னைக்கு நான் ஒரு அழகான காதல் கதையோடு உங்ககிட்ட வந்திருக்கேன். ஆக்சுவலா இந்த கதை வந்து போன வாரம் மறுபடியும் காதல் அப்படிங்கிற ஒரு சிறுகதை போட்டேன் இல்லையா? அதோட தொடர்ச்சி தான் அது. கேட்டுட்டு எப்படி இருக்கு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க மக்களே. இந்த கதை நிச்சயமா உங்களுக்கு பிடிக்கும். கேட்டு பாருங்க. எல்லோருடைய வாழ்க்கையிலும் மறக்க முடியாத பக்கங்கள் என்று சில இருக்கும் அல்லவா? அந்த பக்கத்தை நினைத்துக் கொண்டே சுகுணா பேருந்தில் தன் கல்லூரிக்கு பயணம் செய்து கொண்டிருக்கிறாள். ஜெயமோகன் அந்த ஒரு நபர் தான் சுகுணாவோட வாழ்க்கையில மறக்க முடியாத அந்த பக்கத்தை உருவாக்கிட்டு போன அந்த நபர். சுகுணாவுக்கு ஜெயமோகனை பிடிக்கும், ஜெயமோகனுக்கும் சுகுணாவை பிடிக்கும். ஆனால் இருவரும் ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டது கூட கிடையாது. கல்லூரியின் இறுதி ஆண்டில் இறுதி நாளில் தன்னுடைய காதலை சுகுணாவிடம் கூறிவிட வேண்டும் என்று முடிவெடுத்தார் ஜெயமோகன். சுகுணாவை இந்த கல்லூரியில் பார்த்த முதல் நாளிலிருந்து இன்று வரை சுகுணாவை பற்றி ஜெயமோகன் எழுதிய டைரி ஒன்றை எடுத்துக்கொண்டு சுகுணாவின் பக்கம் செல்கிறார் ஜெயமோகன். சுகுணா, எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிக்கும். நீயும் நானும் ஒரே காலேஜ்ல ஒரே கிளாஸ்ல தான் படிக்கிறோம். ஆனா பெருசா நான் உன்கிட்ட பேசினது இல்ல. நான் காலேஜுக்கு வர்றதே ஒன்னு பார்க்கத்தான். உன் கூட டெய்லியும் பேச ட்ரை பண்ணுவேன். பட் என்னால முடியாது. உன் மேல எனக்கு அவ்வளவு காதல் இருக்கு. அத சொல்றதுக்கு இது நாள் வரைக்கும் எனக்கு தயக்கம். எங்க நீ என்னோட காதலை ஏத்துக்காம போயிருப்பியோ அப்படிங்கிற தயக்கம். ஆனா கல்லூரியோட இறுதி நாளான இன்னைக்கு உன்னை என்னோட காதலை உன்கிட்ட சொல்லலைன்னா இனி எப்பவுமே சொல்ல முடியாதுன்னு தோணுச்சு. என் கையில இருக்கிற டைரியை நான் உன்கிட்ட கொடுக்க போறேன். இதுல இந்த 4 வருடமும் உன்னை நான் எப்படியெல்லாம் காதலிச்சேன் அப்படிங்கிற முழு காதலையும் எழுதியிருக்கேன். இதை படிச்சு பாரு. என்னோட காதல் கண்டிப்பா உனக்கு புரியும். நிச்சயமா உனக்கு என்ன பிடிக்கும் நம்புறேன். உன்னோட பதிலுக்காக நான் காத்திருப்பேன் என்று சொல்லிவிட்டு சுகுணாவின் விழிகளை ஆள பார்த்தவாறு அங்கிருந்து சென்று விடுகிறார் ஜெயமோகன். டைரியை கையில் கொடுத்து விட்டு போகும் ஜெயமோகனையே பார்க்கிறார் சுகுணா. சுகுணாவுக்கும் ஜெயமோகனை பிடிக்கும் தானே. அன்றைய கல்லூரி முடிந்து ஜெயமோகன் கொடுத்த டைரியை அணித்தபடியே பேருந்தில் ஏறுகிறாள் சுகுணா. பேருந்தின் 30 நிமிட பயணத்தில் அந்த டைரியின் மூலமாக சுகுணா ஜெயமோகனின் காதலை தெரிந்து கொள்கிறாள். ஜெயமோகனை சுகுணாவிற்கு பிடிக்கும். ஆனால் இப்பொழுதோ மிகவும் பிடித்திருந்தது. அந்த டைரியை படித்த சுகுணா ஜெயமோகனிடம் தன்னுடைய காதலை சொல்லிவிட வேண்டும், அவரையே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று எண்ணுகிறாள். வீட்டிற்கு சென்றதும் ஜெயமோகன் கொடுத்த டைரியை அலமாரியில் வைத்துவிட்டு குளிக்க செல்கிறாள் சுகுணா. அந்த சமயம் பார்த்து சுகுணாவின் தாய் அவள் அறைக்குள் வந்து அவள் அலமாரியில் இருந்த டைரியை பார்த்து விடுகிறாள். பார்த்ததும் அதை எடுத்து படிக்கிறாள். படித்ததும் தன் கணவனிடம் சென்று அதை காட்டுகிறாள். அந்த டைரியை படித்த சுகுணாவின் தந்தையும் மிகவும் கோவப்படுகிறார். சுகுணாவை அழைத்து விசாரிக்கிறாள். சுகுணாவும் தான் ஜெயமோகனை காதலிப்பதாய் தைரியமாய் கூறுகிறாள். அதற்கடுத்து சுகுணாவிற்கு அவசர அவசரமாய் திருமண ஏற்பாடுகள் செய்யப்படுகிறது. தன் பெற்றோர்களை மீறி சுகுணாவால் எதையும் செய்ய முடியவில்லை. பெற்றோர் காட்டிய மாப்பிள்ளைக்கு கழுத்தை நீட்டுகிறாள் சுகுணா. ஜெயமோகனுக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரிந்தது. தன் காதலி வேறு ஒருவனை மனம் செய்ய போவது எந்த காதலனால் தான் தாங்கிக் கொள்ள முடியும். சுகுணாவின் திருமண விஷயம் தெரிந்த ஜெயமோகனின் உலகமோ இருண்டு விட்டது. சுகுணா வேறு ஒருவரை திருமணம் செய்தது போல் ஜெயமோகனால் வேறு ஒரு பெண்ணை மனம் முடித்துக் கொள்ள முடியவில்லை. சுகுணாவின் நினைவுகளோடு அவர் வாழ்கிறார். திருமண வாழ்க்கையில் அடியெடுத்து வைத்த சுகுணாவிற்கும் அந்த திருமண வாழ்க்கை ஏமாற்றத்தை மட்டும் தான் கொடுத்தது. கிட்டத்தட்ட 7 வருட திருமண வாழ்க்கையை முறித்து கொண்டு தன் கணவரிடமிருந்து விவாகரத்து பெற்றுவிட்டு 5 வயதில் தன் மகனை அழைத்து கொண்டு வெளியில் வந்து விடுகிறார் சுகுணா. அதன் பிறகு கிட்டத்தட்ட 9 வருடங்கள் தனியாகவே தன் மகனோடு வாழ்கிறார். இப்பொழுது சுகுணாவின் மகனான அபினவுக்கும் 16 வயது ஆகிவிட்டது. தன் தாயை பார்த்து அபினவ் கூறுகிறான், அம்மா நீங்க வேறொரு திருமணம் பண்ணிக்கோங்க, நீங்க சந்தோஷமா வாழ்றத நான் பார்க்கணும் என்று சுகுணாவின் மகன் கூறுகிறான். தோளுக்கு மேல் வளர்ந்த தன் பையனிடம் ஜெயமோகனை பற்றியும் அவரது காதலை பற்றியும் தன்னுடைய காதலை பற்றியும் சுகுணா கூறியிருக்கிறாள். ஜெயமோகனை நீங்க ஏன் திருமணம் பண்ணிக்க கூடாது அம்மா என்று தன் மகன் தன்னிடம் கேட்ட பின்பு ஜெயமோகனை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கிறாள் சுகுணா. சுகுணா இறங்க வேண்டிய இடமும் வந்துவிட சுகுணா இறங்கிக் கொள்கிறாள். தான் வேலை செய்யும் கல்லூரிக்குள் சுகுணா காலடி எடுத்து வைத்ததும் சுகுணாவின் இதயம் படபடைக்கிறது. ஜெயமோகன் எங்குதான் இருக்கிறான், அவனை தான் எப்படி எதிர்கொள்வது என்பதை நினைத்து அவளின் இதயம் படபடக்கிறது. ஜெயமோகனை நினைச்சு துடிக்கும் தன்னுடைய இதயத்தை கட்டுப்படுத்திக் கொண்டு தன் கல்லூரியின் தனது வகுப்பிற்குள் நுழையும் சுகுணா மாணவர்களுக்கு பாடம் எடுக்கிறாள்.
இப்படியே சுகுணாவின் அன்றைய நாள் மதியம் வரை போகிறது. உணவு இடைவேளை வந்துவிட்டது. சுகுணாவிற்கு இப்பொழுது ஜெயமோகனை பார்க்கலாமா என்று தோன்றுகிறது. ஆனால் அவளின் இதயம் அவளை தடுக்கிறது. எப்படி சுகுணாவால் ஜெயமோகனை எதிர்கொள்ள முடியும்? ஜெயமோகன் அவளை காதலித்தவன். ஜெயமோகனின் காதலிக்கு சுகுணா தகுதியானவள் அல்ல என்பதை நினைத்து சுகுணா வருந்துகிறாள். அவனை விடுத்து வேறொரு ஆணை திருமணம் செய்த சுகுணாவிற்கோ குற்ற உணர்வாக இருக்கிறது. ஒரே கல்லூரிக்குள் சுகுணாவும் ஜெயமோகனும் இருந்தாலும் ஜெயமோகனை பார்த்துவிடக் கூடாது என்று நினைக்கிறாள் சுகுணா இப்பொழுது. அன்றைய நாள் முழுவதும் சுகுணா தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டே நாளை நகர்த்துகிறாள். அன்று மாலையில் கல்லூரியில் மாணவர்கள் எல்லாம் சென்ற பிறகு கல்லூரியின் ஒரு மரத்தின் கீழே இருந்த நாற்காலியில் அமர்ந்து இருக்கிறாள் சுகுணா. ஜெயமோகன் இங்கிருந்து கிளம்பி இருப்பாரா என்று யோசித்தபடியே அமர்ந்திருக்கிறாள் சுகுணா. அப்பொழுது சுகுணாவின் முன்னே ஒருவன் வந்து கொண்டிருக்கிறான். அவன் வேறு யாரும் அல்ல, ஜெயமோகன் தான். ஜெயமோகனை பார்த்ததும் சுகுணாவின் இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பிக்கிறது. ஜெயமோகன் சுகுணாவின் பக்கத்தில் வந்து விட்டான். அவனை பார்த்ததும் எழுந்து நிற்கிறாள் சுகுணா. எப்படி இருக்கீங்க என்று கலங்கிய விழிகளோடு சுகுணா கேட்கிறார். நல்லா இருக்கேன் என்கிறார் ஜெயமோகன். ஜெயமோகன் உருவத்தில் எந்த மாற்றமும் இல்லை. கல்லூரியில் படிக்கும்போது சுகுணா ஜெயமோகனை எப்படி பார்த்திருந்தாலோ அப்படியே தான் இருந்தான் ஜெயமோகன். சுகுணா தான் பிள்ளைகள் எல்லாம் பெற்று கொஞ்சம் பூசினா போல இருந்தார். இவரிடமும் 10 நிமிட அமைதி. நாற்காலியின் இருமுனையில் இருவரும் அமர்ந்திருக்க சுகுணா பேச ஆரம்பிக்கிறாள். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா என்று சுகுணா கேட்கிறாள். இல்ல என்கிறார் ஜெயமோகன். ஏன் என்ன நீங்க கல்யாணம் பண்ணல என்று சுகுணா கேட்க, தோணல பண்ணல என்று இரு வார்த்தையில் முடித்து விட்டார் ஜெயமோகன். ஏன் தோணல, ஏன் பண்ணல, பண்ணியிருக்கலாமே, கல்யாணம் பண்ணியிருக்கலாமே என்று சுகுணா கேட்க, மனசுல ஒருத்திய வச்சு வேற ஒருத்தியோட எப்படி வாழ்றது, அதனாலதான் பண்ணல என்று ஜெயமோகன் சொல்ல, சுகுணாவிற்கு அதை கேட்டதும் ஈட்டியால் அவள் இதயத்தை யாரோ குத்துவது போன்ற உணர்வு. தன் காதலுக்கு ஜெயமோகன் உண்மையாக இருந்திருக்கிறான், ஆனால் தான் இல்லையே என்ற குற்ற உணர்வு சுகுணாவின் கண்களில் கண்ணீராய் பெருகி ஆராய் அவள் கண்களில் இருந்து வழிந்து கொண்டிருந்தது. சுகுணா அழுவதை பார்த்த ஜெயமோகனோ, எதுக்கு பழுற என்று கேட்கிறான். ஒன்னும் இல்லை என்று வாரே கண்களை துடைத்துக் கொள்கிறாள் சுகுணா. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு என்று சுகுணா சொல்ல, தெரியும் டிவோர்ஸ் ஆயிடுச்சுனும் தெரியும் என்கிறார் ஜெயமோகன். உங்களுக்கு எப்படி தெரியும் என்று சுகுணா கேட்க, காலையில அபினவ் வந்திருந்தான், அவன் தான் சொன்னான் என்று ஜெயமோகன் சொல்ல, அபினவா எங்க எப்படி என்ன சொன்னான் என்று சுகுணா கேட்க, உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்க சொல்லி சொன்னான் என்றான் ஜெயமோகன். நீங்க என்ன சொன்னீங்க என்று சுகுணா கேட்க, நான் அபினவ் கிட்ட பதில் சொல்லணும்னா அந்த பதில் உன்கிட்ட தான் இருக்கு என்று ஜெயமோகன் கூறினான். என்கிட்டயா என்றாள் சுகுணா. உனக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதமா என்று ஜெயமோகன் பட்டனை கேட்டுவிட, இப்படி கேட்டா நான் என்ன பதில் சொல்றது, நான் கல்யாணம் ஆனவ, எனக்கு ஒரு பையன் இருக்கான் என்று சுகுணா சொல்ல, தெரியும் உனக்கு கல்யாணம் ஆனதும் தெரியும், டிவோர்ஸ் ஆனதும் தெரியும், உனக்கு பையன் இருக்கிறதும் தெரியும். ஆனா இது கடவுள் நமக்கு கொடுத்திருக்க செகண்ட் சான்ஸ், நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறத பத்தி யோசிக்கலாமே என்று ஜெயமோகன் கேட்க, எனக்காக இல்லாட்டியும் அபினவுக்காக நான் உங்களை கல்யாணம் பண்ணிப்பேன். ஆனா நம்ம கல்யாணத்துக்கு அப்புறமா எனக்குள்ள இருக்கிற ஒரு குற்ற உணர்ச்சி என்ன உங்க கூட சந்தோஷமா வாழ விடாது என்று சுகுணா சொல்ல, அப்படி என்ன குற்ற உணர்ச்சி என்றார் ஜெயமோகன். நான் உங்களை மறந்துட்டு வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். என்னோட காதலுக்கும் நான் உண்மையா இல்ல, உங்களோட காதலுக்கும் நான் உண்மையா இல்ல என்று சுகுணா சொல்ல, இங்க பார் சுகுணா, வாழ்க்கை எல்லாருக்கும் ஒன்ன போல இருக்கிறது இல்ல. சூழ்நிலைகள் நம்மள வேற வேற பாதையில அழைச்சிட்டு போயிடுது. உனக்கு கல்யாணம் ஆனதை பத்தியும் உனக்கு ஒரு குழந்தை இருக்கா அப்படிங்கறத பத்தியும் எனக்கு எந்த கவலையும் இல்லை. ஸ்டில் ஐ லவ் யூ என்றான் ஜெயமோகன். இந்த கல்யாணம் சரியா வருமா என்று சுகுணா கேட்க, ஏன் சரியா வராது, சரியா வரும்
என்றான் ஜெயமோகன். தான் இருக்கும் இடத்திலிருந்து எழுந்து சோனாவின் முன்னே மண்டியிட்டு அமர்ந்தவன், நான் ஒரு நாள் ஒரு பொழுது கூட உன்னை மறந்ததில்ல, உன்னை நினைக்காம இருந்ததில்ல. என்ன சொல்ல போனா நீ இருக்கிற அதே ஊர்ல தான் நானும் இருந்தேன். நீ என்ன கஷ்டம் எல்லாம் பட்ட, நீ எவ்வளவு துன்பப்பட்ட, எல்லாத்தையும் நான் பார்த்துட்டே தான் இருந்தேன். அப்பதான் எனக்கு தோணும், உன் வீட்டுக்குள்ள புகுந்து உன் கணவனை 2 அடி அடிச்சு உன்னை கைய பிடிச்சு என்னோட இழுத்துட்டு வந்துடலான்னு தோணும். ஆனா ஏதோ ஒண்ணு என்ன தடுத்துருச்சு. சுகுணா, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ சோ மச் என்று அவளின் கரங்களை பற்றினான் ஜெயமோகன். நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க என்ன பார்த்துட்டே இருந்தீங்களா? நான் வேற ஒருத்தரோட வாழ்ந்தத நீங்க பார்த்துட்டு இருந்தீங்களா என்று சுகுணா கண்ணீர் மல்க கேட்க, பார்த்துட்டு இருந்தேன். பார்த்துட்டு மட்டும்தான் என்னால இருக்க முடிஞ்சது. உன்னை அந்த கொடூரமான ஒருத்தங்கிட்ட இருந்து என்னால காப்பாற்ற முடியல, என்ன மன்னிச்சிடு என்று ஜெயமோகன் சொல்ல, உங்ககிட்ட நான் தான் மன்னிப்பு கேட்கணும், என்ன மன்னிச்சிடுங்க. உங்களை மறந்துட்டு உங்களை விட்டுட்டு வேற ஒருத்தருக்கு என்னையே கொடுத்ததுனால எனக்கு கடவுள் கொடுத்த தண்டனைன்னு இதை நான் நினைச்சுக்கிறேன். ஐம் சாரி, ஐம் சாரி ஜெயமோகன் என்றார் சுகுணா. இப்போ அதையெல்லாம் ஏன் பேசிட்டு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம் நம்ம பையனோட என்று ஜெயமோகன் சொல்லவும் எழுந்து கொண்டாள் சுகுணா. ஜெயமோகனும் எழுந்து கொள்ள அந்த சமயம் பார்த்து அபினவும் வந்து விட்டான். ஜெயமோகனும் சுகுணாவும் ஒருவரின் கரத்தை ஒருவன் பிடித்து கொண்டிருப்பதை பார்த்த அபினவு, அம்மா என்று அபினவ் அழைக்க, அபினவின் பக்கமாய் ஜெயமோகனும் சுகுணாவும் திரும்பினர். ஐ எம் சோ ஹாப்பி அம்மா, ஐ எம் சோ ஹாப்பி என்றபடியே அபினவ் ஓடி வந்து சுகுணாவை அணைத்து கொண்டான். அம்மா, இப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு ஒரு சரியான வாழ்க்கை துணைனா அது ஜெயமோகன் அப்பாதான் என்று சொன்ன அபினவோ ஜெயமோகனை பார்த்து, உங்களை அப்பான்னு கூப்பிடலாம்ல என்று அபினவ் சொல்ல, ஜெயமோகனும் அப்பாவை அப்பான்னு தானே கூப்பிடணும் என்றபடியே ஜெயமோகன் அபினவை அணைத்துக் கொண்டார். இதோட இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம இந்த கதைக்கு ஒரு லைக்க போட்டுட்டு கதை எப்படி இருக்கு அப்படிங்கறத கமெண்ட்லயும் சொல்லிருங்க. இந்த கதை பர்சனலா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குங்க. மீண்டும் வேறொரு கதையில் உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை டாடா, பை பை. நன்றி மக்களே.